தேன்மனை. இன்றைக்கி நம்ம தேனீப்பட்டி வந்து எப்படி சுத்தம் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது தேன் வரத்து குறைந்த காணப்படுற காலத்தில் வந்து இந்த தேனீப்பட்டியை வந்து எப்படி சுத்தம் செய்யுதுங்கிற பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எம்டி தேனீப்பட்டி ஒன்று தேவைப்படும். ஸோ நம்ம ஏற்கனவே தேனி வச்சுருக்க தேனீப்பட்டியிலேருந்து எடுத்து மாற்றுறதுக்காக இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த இது வந்து பேஸ் பிளேட்னு சொல்லுவோம், அடித்தட்டு. இதை சுத்தம் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது வந்து ப்ரூட் பண்ணிக்கணும், அதோட குடியிருக்கிற வீடு. ஸோ இதையும் சுத்தம் பண்ணிட்டோம். இதை வச்சுட்டோம். ஸோ இப்போ இது வந்து தேனீக்கள் வந்து கடிக்கும். இந்த மாதிரி பறக்கிற ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா ஒரு லேசான வைப்ரேட் வந்தாலும் நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் லேசாக புகை போட்டுக்கலாம். ஸோ நான் அட்டைப்பெட்டியில் புகை போடுறேன். இதே ஸ்மோக்கர்லேயும் புகை போடலாம். ஸோ எனக்கு இது எளிதாக இருக்கனால அதை பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத லேசாக வெட்டி விட்டுருணும். ஸோ வெட்டி விட்டுட்டு இந்த இடத்த பாருங்களேன், மெழுகு போட்டு ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது நகராமல் இருக்கிறதுக்காக ஒட்டியிருக்கு. ஸோ இதை ஆய்வும் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் பாருங்கள், இப்போ குஞ்சுகள் வெளியாகிருக்கு. அதே சமயம் இதில் மகரந்தம் வச்சுருக்கு. இதில் மகரந்தம் அந்த இடத்துல வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இதில் மகரந்தம் வச்சுருக்கு, கூடு நல்லாவே இருக்குது. இதில் ஆண் தேனி செல்லும் இருக்குது, ஆண் தேனியும் இருக்குது. இந்த இடத்துல தேன் வச்சுருக்கு. ஸோ இதை எப்படி எந்த பொசிஷனில் எடுத்தோமோ அதே மாதிரி தான் அந்த புது பெட்டியிலையும் வைக்கணும். ஸோ இதை ஒன்றை வச்சுட்டோம். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடியில் தான் நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த இடத்துல வேக்ஸ் மைத்து உருவாகும். ஸோ இந்த ரெண்டு சைடில் ஓரளவு ரொம்ப டஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு வச்சிடலாம். அடுத்த ஃப்ரேமை எடுக்கிறோம். சரிங்களா? இந்த ஃப்ரேமையும் இப்போ நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்தோம்னாக்க குஞ்சுகள் வெளியாக இருக்குது. அதே சமயம் அடுத்த ஸ்டேஜில் வெளியாகிறதும் இருக்குது. இதில் நல்லா உன்னிப்பாக பார்த்தோம்னாக்க முட்டை இட்டுருக்கு ராணி. அதே சமயம் ஆண் தேனி செல்லும் வச்சுருக்கு இந்த கூட்டில். ஸோ இதே ஆய்வு பண்ணோம் அப்படின்னாக்க இது கூடு டெவலப் ஆயிடுச்சுனாக்கா 2 கூடு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் முன்னாடியே வராமல் இருக்குன்னா நம்ம அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஈக்கள் அதோட வேலையை பார்த்துட்ருக்கு. எடுத்த பொசிஷன்லேயே கொண்டு போய் வச்சிடணும். அடுத்து 3வது ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா மெழுகு. இதை லேசாக எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த லேசாக மூவ் பண்ணதுனால என்னோடய கையில் வந்து இது கடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் முள்ளை கடிச்சிட்டு சரி பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதை முள்ளை வெளியிட முடியாமல் தவிக்குது. இங்கே பாருங்கள், விட்டுருச்சு. இந்த கொண்டையிலேருந்து அப்போ விஷம் இறங்குறது எனக்கு வலி நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கடி பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு வலியை உண்டு பண்ணும். இதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கொண்டை ஆடி அதோட விஷத்தை வந்து உள்ளே இறக்கிட்டுருக்கும். ஸோ கடித்த உடனே எந்த அளவுக்கு வேகமாக அந்த முள்ளை பிடுங்குறோமோ அந்த அளவுக்கு வீங்காது. ஸோ நம்ம முள்ளை பிடுங்காம விட்டோம்னா அந்த விஷம் ஃபுல்லாக இறங்கிச்சுன்னா அந்த விரல் ஃபுல்லாக வீங்கிடும். நாளைக்கு பார்த்தோன்னா அந்த விரல் ஃபுல்லாக வீங்கியிருக்கும். ஸோ அந்த முள்ளை எடுத்து விட்டுருணும். இப்போ வந்து கடிச்சதுனால புகை போட்டுருணும். எப்போல்லாம் அதிகமாக கடிக்கும்னா தேனீக்கள், இங்கே பாருங்கள், ஈவன் நான் புகை போட்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இது உக்கிரமாக தான் இருக்குது இந்த தேன் கூடு. ஸோ புகை பத்தாதனால வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த புகை போதும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து இந்த 3வது ஃப்ரேமை எடுத்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுலேயும் ஈக்கள் வந்து நல்ல இதாக இருக்குது, நல்ல அடை கட்டி இருக்குது, கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்ருக்கு.
ஸோ இப்போ 4வது ஃப்ரேமை வந்து இப்போ நம்ம எடுக்கிறோம். ஸோ 4வது ஃப்ரேமை எடுத்துட்டு இது அந்த மாதிரி தேவையில்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்துடுறோம். இது ஒரு பிளாஸ்டிக் அந்த இதில் இருந்திருக்கு ஃபீடிங் கொடுத்தப்ப. ஸோ அது மேலே அப்படியே மெழுகு வச்சுருந்துருக்கு. இங்கே பாருங்கள், இல்லை இப்போ புகை போட்டதுனால அதிகம் இல்லை. இந்த இடத்துல தேன் வச்சுருக்கு. தேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ கம்பில் வந்து மருந்து வந்து கம்மியாக கிடச்சிட்ருக்கனால மருந்து அதிகமாக இருக்குது. இதில் இப்போ தான் பிறக்கிற இதில் இப்போ தான் பிறக்கிற ஒரு வருது வெளியில். ஸோ இதை அடுத்து பிறக்க போகுது. இந்த ஃப்ரேமே நம்ம அதுக்கு மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து 5வது ஃப்ரேம். இதில் அதிகமாக கடிக்கிற ஸ்டேஜ் இருந்ததுன்னா நம்ம புகை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி புகை போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளே கடிக்காது. அதுக்காக தான் புகை போடுறது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ரேமில் 2ஆக கட்டி வச்சுருக்கு. இதில் பார்த்தோம்னாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் குஞ்சுகளும் இருக்குது, ஆண் தேனி செல்லு இருக்குது, ஆண் தேனி இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கம் பாருங்கள், தேன் இருக்குது பார்த்தீங்களா, தேன் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு இடம் தேவையில்லாமல் கட்டியிருக்கு. பட் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா கரெக்டாக அந்த 6 இடம் இருக்கிறதுனால இதை விட்டுடலாம். ஸோ எடுக்கிற பொசிஷன் மாற்றாமல் அப்படியே கொண்டு போய் வச்சிடணும். ஸோ புகை போட்டுட்டோம். இப்போ தேனீக்கள்லாம் வந்து கொஞ்சம் பயந்து தான் இருக்குது. ஸோ அட்டாக் பண்ணாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ராணி தேன் இருக்கான்னு பார்ப்போம். இதில் ஃபுல்லாகவே தேன் தான் இருக்குது. இந்த அடையை வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் நாங்கள் வெட்டி எடுத்துக்கோம். கொஞ்சம் தேன் இருக்குது, இதில் மகரந்தம் கம்மியாக தான் வச்சுருக்கு. இந்த அடையை வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அனீவனாக இருக்காது. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே சின்ன அடையாக இருக்குது, மேலே பெருசாக இருக்குது. அப்போ இது பழைய அடையை தான் நம்ம மாற்றிடணும். ஸோ இதில் ராணி இருக்கான்னு முடிஞ்ச அளவுக்கு காமிக்க முயற்சி பண்ணுறோம். இதில் ராணி இல்லை. ஸோ இங்கேயா ஒளிஞ்சிருக்கும். இது 6வது ஃப்ரேம். இதுலையுமே வயலண்ட் ஆகுது கொஞ்சம். ஸோ இந்த தேன் கூடு ஓகே. இப்போ இதை வச்சுட்டோம். அடுத்தது இது மேலே வந்து சூப்பரை வச்சுருந்தோம். இப்போ இது கீழே ஃபுல்லாகவே அடை கட்டிடுச்சு. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து இந்த சூப்பரை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சூப்பரை வச்சிடணும். ஸோ சூப்பரை வச்சுட்டு இதுக்கு ஃப்ரேம் கொடுத்துருந்தோம். ஏன்னா 5 ஃப்ரேம் கட்டிடுச்சு, 6 ஃப்ரேம் கட்டிடுச்சு கீழே. அதனால் மேலே வந்து சூப்பருக்கு வந்து 5 ஃப்ரேம் அந்த மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அதை வைக்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்க உள்ளுக்கு 2 ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஃப்ரேமுக்கு சென்டராக வைக்கணும். ஸோ வச்சுட்டு இப்போ இதை மூடிடலாம். இதை மூடிடலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல தான் அதோட குடும்பம் இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல உள்ள இதில் வந்து இப்போ குடும்பம் இல்லை, மட்டும் இருக்குது. இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு அந்த குடும்பத்தை அங்கே வச்சுட்டு இப்போ இதோட குடும்பத்தை அதோட இடத்துல வச்சிடணும் கரெக்டாக. இதுதான் அதோட புது வீடு. பட் அதோட இடம் அந்த இடத்துல தான் இருக்கணும், மாற்றக்கூடாது. இப்போ இந்த தேனீக்களை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இதை அப்படியே திறந்து வச்சிட்டோம்னா இதுலேருந்து பறந்து அதுக்கு போயிடும். இதை ஏன் நம்ம அடிக்கடி இந்த செக்கிங் பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த இதில் பாருங்களேன், இந்த மெழுகு இருக்குது, இந்த இதோட வேஸ்டேஜ் வந்து அந்த சைடில் போய் எடுக்க முடியாது அதோட வுட்டில். ஸோ அதை நம்ம அதுக்காக தான் நம்ம சுத்தம் பண்ணுறது. இது இந்த மாதிரி வச்சுட்டாலே போதும், அதோட குடும்பத்துக்கு காணாமல் இருக்கும். இது தனியாக வச்சுட்டாலே போதும். இது கொஞ்ச நேரத்தில் வந்து பறந்து அந்த குடும்பத்துக்கு வந்துடும்.
இப்போ இதில் உள்ள ஈக்கள் எல்லாமே பறந்து அங்கே போயிடும் கொஞ்ச நேரத்தில். ஸோ இங்கே மேலே வச்சுருக்கோம், பார்த்தோம் அப்படின்னாக்கா பறந்து இங்கே வந்துடும். இதுதான் அதோட குடும்பம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து அது தானாக வந்து சேர ஆரம்பிச்சிடும்.